நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை வழியடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. ஹைகோர்ட்லேருந்து கான்ட்ராக்சுவல் ஸ்டாஃப் இ சேவா கேந்திராவுக்கு கால்பர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. நிறைய பேர் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வராமல் இருந்திருக்கும். இந்த நேம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருந்தவங்களுக்கு 28/7/2024 அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா முதல் நிலை நேர்காணல் நடக்குது. இந்த நேர்காணல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கான டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம கூடிய விரைவில் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் அந்த நேர்காணலில் தேர்ச்சி அடைவீங்க. இந்த டெக்னிக்கல் மேன் பவர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் டெம்ப்ரவரி போஸ்டிங் தான். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபா சேலரி கொடுக்காங்க. ஒரு வாரத்தில் இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியாமல் இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்ளிகேஷன் அப்படின்னீங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான வேலைவாய்ப்பு செய்திகளை உங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம். அது உங்களுடைய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கூப்பிட்ருப்பாங்க. இப்போ விருதுநகர் மாவட்டத்துக்கு 8 போஸ்டிங் அப்படின்னா அந்த எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்கன்னு நீங்கள் நீங்களே பார்த்துக்கலாம். சரியா? இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1:10 அப்படிங்கிற பேசியில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 10th 12th டிகிரியில் எடுத்த மார்க் பர்சன்டேஜ் வச்சுலாம் பார்த்து எடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த ப்ரிலிமினரி இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டிங் எப்படி இருக்குது அது சம்மந்தமான இதுவும், உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கில்லும், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு மற்றும் ஜென்ரல் நாலேஜையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்டரி இன்டர்வியூ ஒன்று வைக்கிறாங்க, ஃபைனல் இன்டர்வியூ. அது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் வச்சு உங்களுக்கு அதை எடுப்பாங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப எளிமையானது. பணிச்சுமையெல்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். இந்த ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 28/7/2024 சண்டே காலையில் 9 மணிக்கு இந்த இன்டர்வியூ நடக்குது. இதில் உங்கள் நேம் லிஸ்ட்டு வந்திருக்கான்னு அப்படியே செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் வரல அப்படின்னா அடுத்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். முக்கியமான வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. புதுச்சேரி உட்பட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்குங்க. திருச்சிராப்பள்ளியிலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா அந்த பேஸ் வைஸாக போட்டிருப்பாங்க. இப்போ விருதுநகர் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா 8 போஸ்டிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா 8 போஸ்டிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 113 பேர் கூப்பிட்ருக்காங்க. 8 போஸ்டிங்க்கு 113 பேர் கூப்பிட்ருக்காங்க. பார்த்துங்க எந்த அளவுக்கு ஹெவியான காம்படிஷன் இருக்குதுன்னு பார்த்துங்க. நீங்கள் 8 மணிக்கே காலையிலேயே இந்த இடத்துக்கு உங்களுக்கு போய் அங்கே போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 மணிக்கே போயிடணும். 9 மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் போகும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் 10th 12th யூஜி பிஜி வேறு டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் டைப்பிங்கு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும். கண்டிப்பாக ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. இதோட ஜெராக்ஸ் 2 செட்டு எப்பவுமே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொண்டு போகிற சர்டிஃபிகேட்டு நீங்கள் பதிவு பண்ணும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிங்களா அந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக வேணும். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ காலில் மொபைலோ வேறு எலக்ட்ரானிக் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும்போது அது முடிஞ்சபடி தான் வெளியில் வர முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் போக முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் சாப்பாடு பஸ் ஃபேர் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கமாக அங்கே நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்க. அங்கே கசகசன்னு பேசிக்கிட்டு ஏதாவது இது பண்ணிக்கிட்டுலாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு யாராவது சொல்லி ரெக்கமெண்ட் போய் பிடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வேலையை விட்டுருங்க. அது முற்றிலும் வேஸ்ட். இது தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் தான் இந்த இதை சூஸ் பண்ணுவாங்க. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்ட்டு அந்த மாதிரி போய் காசு கட்டி ஏமாந்துடாதீங்க. முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் தான் இது நடக்குது. இதுக்கான ஃபைனல் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 30/7/2024
24 முதல் 31/7/2027 வரை நடக்குது. அதாவது நீங்கள் இந்த 28ஆந்தேதி முடித்த உடனே திரும்ப 30ஆந்தேதி 31ஆந்தேதி 2 நாள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸில் வச்சு இந்த இன்டர்வியூ நடத்தி உங்களுக்கு வந்து அங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. அதனால் காசு வச்சுக்கோங்க கையில், அந்த ஃபஸ்ட் ஃபேரு இதுக்கெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சனி ஞாயிறில் தான் உங்களுக்கு ட்ரெயின் வசதியெல்லாம் இருக்காமல் இருக்கும். அதனால் அதுக்கான முன் ஏற்பாடுகளை முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க, சரிங்களா? ஆமாம், மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்கணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து போடுவோம். இது நிறைய பேர் பார்ப்பீங்க, உங்களுக்கு யூஸ் ஆகலன்னா கூட உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்க நிறைய பேருக்கு நம்ம சேனல் தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.